திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதத்தின் 2வது நாளான இன்று திருவெம்பாவையின் 2வது பதிகமான பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்ற பாடலின் பொருளும் பாடலும் சிந்திக்க இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, ஒண்ணாமலை அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையேர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர்யாம் ஆரெலோரெம்பாவாய். உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை வெளியே எழுப்ப வந்த பெண்கள் பார்த்து பேசுகின்றார்கள். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும், இந்த இரவு பகல் எப்போ சந்தித்து பேசினாலும் என்னுடைய பாசமெல்லாம் யாருக்குன்னு தெரியுமா? அந்த பரஞ்சோதி ஒருவருக்கு தான் அப்படின்னு பேசுவியே நீ. இந்த பெண் உள்ளே உறங்கி கொண்டு இருக்கின்றாள். வெளியில இருக்கக்கூடிய தோழிமார்கள்லாம் கேக்குறாங்க, உள்ள உறங்கி கொண்டிருக்க பெண்ணை பார்த்து கேக்குறாங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம், இரவும் பகலும் எப்ப நாம பேசும்போதும் என்ன சொல்லுவ நீ? என்னுடைய பாசமெல்லாம் யாருக்குன்னு தெரியுமா? பரஞ்சோதி ஒருவருக்கு தான் சொல்லுவையே, இப்ப அந்த சொல் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, இப்ப பரஞ்சோதி மேல இருக்க பாசத்தெல்லாம் விடுத்து நீ எங்க வைத்திருக்காய்? உன்னுடைய பாசமெல்லாம் அந்த பொதார் அமளின்னு மலர் போன்ற அந்த படுக்கை மேல நீ உன்னுடைய பாசத்தை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றாயா? அதான் கேக்குறாங்க. பேசும்போது எப்போதும் அப்படி சொல்லிட்டு இப்ப நீ என்ன பண்ணிருக்க? இப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, உன்னுடைய நேசமெல்லாம் உன்னுடைய மஞ்சத்தின் மேல வைத்து விட்டாயோ அப்படின்றாங்க. நேரிலையாய் நேரிலையீர், அந்த பெண்ணை அழகான அணிகலன்களை அணிந்த பெண்ணே அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வியா கேட்குறாங்க. உள்ள இருக்கக்கூடிய பெண் அதுக்கு என்ன பதில் சொல்றா? சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதோ அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றான். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும், விண்ணோர்கள் எல்லாம் ஏத்துவதற்கு கூசக்கூடிய மலர்பாதம், ஒளி வீசக்கூடிய மலர்பாதம். அதான் தேசன் அப்படின்னாலே ஒளி வீசக்கூடியவன். பெருமான் 1000 கோடி சூரிய பிரகாசமுடையவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதான் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன், தேசன்னால் ஒளி வீசக்கூடியவன். அப்பேற்பட்ட மலர் பாதத்தை தரக்கூடிய சிற்றம்பலவன். ஏன்னா நமக்கு திருவடி தான் முக்கியம். அதனாலதான் நம்ம திருமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவடியை தான் புகழ்ந்து பேசும். மணிவாசக பெருமான் கூட முதல் பதிகம், முதல் அகவல்ல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படிம்பார். திருவடி தான் முக்தி கொடுக்கக்கூடிய திருவடி. 5 தொழில்கள்ல நமக்கு அருளல் மிக முக்கியமான, அதான் குஞ்சித பாதம் தூக்கிய திருவடி. அதை தான் சொல்றாங்க. நமக்கு
மலர்பாதம் தந்தருள வந்தருளும். நமக்காக அந்த உருவமற்ற அந்த இறைவன் வந்து, சொரூபமற்ற இறைவன் தடத்த இலக்கணமாக, பெருமான் வந்து இயற்கை வந்து சொரூபமற்ற உருவினன். அதான் அந்த சொரூபமற்ற உருவம் வந்து நமக்காக இறங்கி வருது. உயிர்கள்லாம் வந்து ஆன்மாக்கள்லாம் உய்வு பெறணும், நம்ம பிறவாமை அடையணும், நம்ம திருவடியை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரணத்துக்காக நம்ம உய்வு பெற வேண்டும் என்று பெருமான் வந்து உருவம் தாங்கி வர்றார், இறங்கி வர்றார் உயிர்கள் உய்வு பெறும் பொருட்டு. அதை தான் அந்த நடராஜ பெருமானுடைய தத்துவம் நமக்கு சொல்லுது. அந்த பெருமான் வந்து திருவடியை கொடுப்பதற்கு நமக்கு தயாரா இருக்கார். கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன். அவன் எங்க இருக்கக்கூடியவன் தெரியுமா? சிவலோகநாதன், சிவலோகத்துல இருக்கக்கூடியவன். தில்லை சிற்றம்பலவன், தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பராம். நம்மெல்லாம் யாரோட அடிமை தெரியுமா? ஈசனுக்கு அடிமை, ஈசனாருக்கு அடிமை. இந்த ஆன்மாக்கள் எல்லாமே ஈசனுக்கு அடிமைதான். அதை வந்து நாம உணராம இருக்கோம். இதெல்லாம் நாவுக்கரசருடைய பாடல்கள்ல மிக சிறப்பா பார்க்கலாம். அடிமைத்தரம் வந்து நிறைய சொல்லியிருப்பார். அவருடைய 4, 5, 6 திருமுறைகள்ல நிறைய பார்க்கலாம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், அந்த உரைப்போட சொல்லுவார். அது மாதிரி நம்மெல்லாம் ஈசனுக்கு அடிமை, நாம் அவருடைய அடிமை அடிமை அடிமைன்னு நம்ம சொல்ல சொல்ல சொல்லதான் நமக்கு வந்து பக்குவம் வரும். நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு 10 திருவாசகம் முற்றோதல் போயிட்டா நம்ம அணிவாசகரை விட நமக்கு வந்து நிறைய பெரிய ஆளாயிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வருது. இந்த திருவாசகங்கள் ஓத ஓத, திருமுறைகள் ஓத ஓத நமக்கு வந்து பணிவு தான் வரணும். அப்பதான் இந்த திருமுறை ஓதுனதுக்கான பலன் நம்ம பக்குவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பராம் ஆரேலோர் எம்பாவாய். எம்பாவாய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேற்றைய தினம். சித்திர பதுமை போன்ற பெண்ணே எம் பாவாய் பெண்ணே அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதுதான் எப்போதும், எப்பெல்லாம் நம்ம பெருமானுடைய புகழை பேசுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் பெருமானுடைய புகழை பேச வேண்டும். அதான் இந்த பாடல்ல முதல் வரியிலே பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் எப்போதும் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொல்றது அப்பர் பெருமானுடைய அந்த அருள் வாக்கு. அதனால பெருமானுடைய புகழை நம்ம எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பேசணும். திருமுறைகளை ஓதுவதற்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருமுறைகளை ஓத வேண்டும். இதுதான் நம்ம வந்து அடியார்களுடைய முக்கியமான பணி. அந்த வகையில் இன்று மார்கழி மாதத்தின் திருவெம்பாவை சிறப்பு, அதில் 2வது பாடலை நாம் சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து நாம் 30 நாளும் 20 திருவெம்பாவை பாடலும் 10 திருப்பள்ளி எழுச்சி பாடலும் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் ஒரு மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி.